சிவாய திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். எம்பெருமானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சிவாய திருச்சிற்றம்பலம். அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல எங்களுடைய குருமார்கள் அனைவருடைய திருவடிகளை வணங்கி, எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நீங்கள் எங்களது காணொலிகளை கொடுத்து வரும் ஆதரவை மிக நன்றியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைய காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஜாதகம் பார்ப்பது அவசியமா அப்படிங்கிறதா என்ற காணொலியோடைய தலைப்பு. ஜாதகம் பார்ப்பது அவசியமா அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட தலைப்பு. முதல்ல ஜாதகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்முடைய பிறந்த நேரத்தையும், நம்முடைய பிறந்த நாள், நட்சத்திரம், ராசி, எல்லா விஷயங்களையும் கணிச்சு நம்முடைய முன்னோர்கள் வராகமிரர் அப்படிங்கிறவர் தான் இந்த ஜோதிட கலையினுடைய குருநாதர். அவர் தான் இந்த ஜோதிட கலையை தோற்றுவித்தார். 543 வருடங்கள் அந்த பூலோகத்தில் அவர் வாழ்ந்தார். அவர் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, இந்த மாதிரி ராகு கேது அப்போதைக்கு இல்லை, மற்ற எல்லா கிரகங்களையும் நேரில் தரிசனம் செய்து அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி எழுதினார். அப்போ என்னென்னா, அவரோட உடலோடும் உடல் இல்லாமலும் அந்த கிரகங்களுக்கு நேரடியாக சென்று அதை பார்த்து எழுதக்கூடிய வரத்தை அவர் பெற்றிருந்தார். அந்தளவுக்கு அவருடைய மனதும் அவருடைய தவ வலிமையும் அந்தளவுக்கு இருந்தது. அவர் தான் அந்த வராகமிரர் அப்படிங்கிறவர் தான் அந்த ஜாதகத்தை ஜாதகம் அப்படிங்கிற ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தையே தோற்றுவித்தவர். அப்போது இவ்வளோ பெரிய ஒரு மகான், இவ்வளோ பெரிய ஒரு ஞானி செஞ்சு கொடுத்த ஒரு விஷயம் பொய்யா போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே இல்லைங்களா? நிச்சயமாக பொய்யா போகாது. ஜாதகம், ஜோதிடம் பார்க்கணும். அதில் ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நாம் ஒரு வருஷத்தில் எத்தனை தடவை ஜோதிடரை சந்திக்கிறோன்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஒரு பிரச்சனை, வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் போதும்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோதிடர்கிட்ட போயிடுவோம். அவர் உடனே அதில் பிரித்து பார்த்துட்டு, உங்களுடைய குலதெய்வத்தோட சாபம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பெண் சாபம் இருக்குது, உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் சரியாக சிரார்த்தம் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க, அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணணும், இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் அந்த பரிகாரங்களை பண்ணுங்கள், இங்கே போய் இந்த பரிகாரங்களை பண்ணுங்கன்னு அவர் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுடைய குருமார்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான தீர்வுகளை அவங்க ஜோதிடத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் அவங்க சைடு எந்த தப்புமே கிடையாது, நம்ம சைடு தான் தப்பு இருக்குது. என்ன தப்பு? எதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணுங்கிறத ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம போய் பார்க்குறது தான் பிரச்சனை. எப்பெல்லாம் ஜாதகம் பார்க்கணும்? ஜாதகம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வருங்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு பதில் இல்லைங்கிறது தான். என்ன காரணம்னா, இப்போ நான் சொன்னது தான், நம்ம எதுக்கெடுத்தாலும் ஜாதகம் பார்க்கறது நம்முடைய குடும்பங்களுக்குள், நம்முடைய வீடுகளுக்குள் பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணுமே தவிர எந்த இடத்துலையும் அதுக்கு தீர்வாக அமையாது. அப்படி நாம் பார்க்கக்கூடாது. ஒரு மனிதன் பிறந்தவுடன், ஒரு வயது முடிந்தவுடன் அவனுக்கு ஜாதகம் எழுதணும். இதுதான் முறை. ஒரு வயது வரைக்கும் அவங்க தெய்வ குழந்தையாகவே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த நல்லது கெட்டதும் கிடையாது, எந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது, எதுவும் கிடையாது. தெய்வமும் ஒரு வயது வரை இருக்கும் குழந்தை இரண்டுமே ஒன்று தான். அதை தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு காலகட்டங்களும், எந்த ஒரு ஜோதிட விஷயங்களும் அந்த ஒரு வயது வரைக்கும் பலிக்காது. அவங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு வயதுக்கு மேலே நீங்கள் அந்த பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும். அதற்கப்புறம் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை எப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அந்த கல்வி குருகுலத்துக்கு நம்ம அனுப்புவோம் இல்லைங்களா, கல்விக்கூடத்துக்கு நாம் அனுப்புகிறோம் இல்லையா, அப்போ ஒரு சரியான நேரமும் நாளும் பார்த்து அவருடைய ஜாதகத்துக்கும் அவருடைய நட்சத்திரங்களுக்கும் எது சரியாக இருக்கோ அந்த நாளில் அவருக்கு குருகுலத்தை நீங்கள் துவக்கி வைக்கணும். அதற்கப்புறம் பெண் குழந்தையாக இருந்தால் மீண்டும் அந்த குழந்தை பூ பெய்தும் பொழுது நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ஆண் குழந்தையாக இருந்தால் படிப்பை முடிஞ்ச உடனே வேலை தேடும் பொழுது என்ன வேலைக்கு போகலாம், இவரோட ராசிக்கு என்ன வேலைக்கு போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். பெண் குழந்தை பூ பெய்தும் போது நீங்கள் பார்க்கலாம். அவங்களும் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய வேலை சம்மந்தமாக நீங்கள் ஒரு தடவை ஜாதகம் பார்க்கலாம்.
அதற்கப்புறம் 2 பேருக்குமே திருமணத்தின் போது நீங்க ஜாதகம் பார்க்கலாம். திருமணத்து பொருத்தம் தேவை. திருமணத்துக்கு அந்த ஏற்ற ஒரு மணமகனோ, மணமகளோ வேணும் இல்லைங்களா? அதுக்காக நீங்க ஜாதகம் தாராளமா நீங்க பார்க்கலாம். அதற்கப்புறம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பேரு, அப்புறம் மறுபடியும் அவங்க குழந்தைகளுடைய குருகுலம் இப்படி தான் ஒரு ரொட்டேஷன். மொத்தமே நம்ம ஒரு 4, 5 இடங்கள்ல தான் நம்ம ஜாதகமே பார்க்கணும். அதுக்கு இடையில பார்க்கவே கூடாது. நாம என்ன பண்றோம்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்துல நம்ம எத்தன தடவ ஜாதகம் பார்க்குறோம். அது எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம், காலையில அந்த டிவி எந்த டிவி சேனல் வேணாலும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த டிவி சேனல் எல்லாமே மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செல்வச் செழிப்பாக இருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு வரும். இந்த மாரியான ஒரு இது வந்து ஒரு ஒரு அடிக்ஷன் மாரி பண்ணிட்டாங்க. அத காலையில எந்திரிச்சோன அந்த ராசி பலன் பார்க்கணுங்க நெறைய பேருக்கு அத பார்க்கலைன்னா அந்த அன்னைக்கு வேலையே ஓடாது. அத பார்த்து இன்னைக்கு நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த வேலைய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சில இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. மேச ராசி எத்தன நட்சத்திரங்கள் அதுல வருது? மேச ராசியில தமிழகத்துல, இந்தியாவுல, உலகத்துல எத்தன பேர் இருப்பாங்க? இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. வாய்ப்பு இருக்கா? உங்க குடும்பத்திலே 2 பேர் இருப்பாங்க மேச ராசியில. அல்லது ரிஷப ராசியில 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கு முதல்ல அந்த காரியம் ஒரே மாரி நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வேணா சோதனை பண்ணி பாருங்க. நிச்சயமா நடக்காது. எப்படி நடக்கும்? ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஜாதகமும், அவனுடைய அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய நிலை இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு ஒரு கணிப்ப சொல்லணுமே தவிர, மொத்தமா மேசராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்கள் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. குரு பயிற்சி உங்களுக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு. அத படிச்சோன்ன நம்மால அந்த அன்னைக்கு வேலையே ஓடாது. ஓ! குரு பயிற்சி இன்னும் 2 1/2 வருஷத்துக்கு நம்ம இன்னும் சனி பயிற்சி இன்னும் 2 1/2 வருஷத்துக்கு நம்ம கஷ்டப்படணுமா? குரு பயிற்சி இன்னும் 1 வருஷத்துக்கு நம்ம கஷ்டப்படணுமா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? உடனே ஜாதகத்த எடுத்துட்டு ஜோசியர்ட்ட போயிரலாம். உடனே போயிட்டு, "சாமி என்ன சாமி இப்படி இருக்கு?" "ஆமாங்க கொஞ்சம் உங்களுக்கு டைம் மோசமா தான் இருக்கு." அவரு அப்படியே அது இருக்கிறத அப்படியே சொல்லுவாரு. அப்படி சொன்னோனே, ஏற்கனவே ஒரு குழப்பத்துல தான் போயிருப்பாரு. எச்சா ஒரு குழப்பத்த ஏற்படுத்துற மாரி ஆயிரும். அதற்கப்புறம் என்ன ஆகும்? அங்க போகணும், இங்க போகணும்னு சொல்லி அதற்கு கடன உடன வாங்கிட்டு, அந்த பரிகாரங்கள செய்துட்டு, இதெல்லாம் பண்றது எந்த வகையிலும், எந்த சாஸ்திரத்திலும், எந்த வேதத்திலயும் சொல்லப்படல. அதனால இந்த பொது ராசி பலன பார்க்கிறத முதல்ல நீங்க நிறுத்திருங்க. மேச ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களே அத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அந்த டிவி சேனல்ல எந்த டிவி சேனல்லயும் அத பார்க்காதீங்க. நிச்சயமா அது நடக்காது நம்ம லைஃப்ல. அது எதேர்ச்சியா ஏதோ ஒரு நாள் நடக்கும். அவங்க சொன்னது அப்படியே நடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம டெய்லி நம்ம அத பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆனா அதெல்லாம் அப்படி கிடையாது. அதனால ஜாதகம் என்பது அற்புதமான ஜோதிடம் என்பது மிக அற்புதமான ஒரு கலை. அதிலலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை நாம் எப்பொழுது உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான காலகட்டங்கள்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், பிறந்த நேரம் இந்த மாரி நேரங்கள்ல மட்டுமே ஜாதகங்கள பார்த்து தெளிவா இருக்கறக்கு நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த காணொளியுடைய நோக்கம். மத்தபடி எந்த ஜோதிடர்களையோ, ஜோதிட சாஸ்திரத்தையோ எதையுமே நாங்கள் வந்து தவறு என்றெல்லாம் எங்கேயுமே நம்ம சொல்லல. அது உண்மையாதான், அது சரியான ஒரு சாஸ்திரம் தான். அதை நீங்க உபயோகப்படுத்துறத, உங்களுக்கு தேவையானப்ப மட்டும் உபயோகப்படுத்துங்க. மற்ற நேரங்கள்ல அத உபயோகப்படுத்தி, வீண் குழப்பங்களுக்கு ஆளாகி, பண விரயத்தையும் வந்து மன நிம்மதியையும் விட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. தயவு செய்து அத பண்ணாதீங்க. ஜாதகங்கள் பார்க்கும் நேரம் மட்டுமே நீங்க ஜாதகங்களை பார்க்க வேண்டும். அதை தான் இந்த காணொளியுடைய அறிவுரையாக நீங்க ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.